வெல்கம் பேக் லிஃப்டிங் எதர்ஸ். போன டுட்டோரியல் நாங்கள் பீப்புள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எடிட்டரையும் ப்ரௌசரையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். என்னோடய ப்ரிஃபரையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரையும் கூகுள் வெப் ப்ரௌசரையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் நம்ம எப்படி ஒரு HTML ஃபைலை டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ப்ரௌசரில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய் நியூ ஃபைல்னு ஒன்று இருக்கும், அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ஃபைலோட நேம் கேட்கும். நான் index.html சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். என்டர் அடிச்சுன்னா எந்த பாத்தில் நான் ஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும். பார்த்தீங்கன்னா நான் எந்த பாத்தில் இருக்குன்னு சொல்லி காட்டும். டிரைவில் HTML tutorial ஃபோல்டரில் how to run வெப்சைட்னு சொல்லி ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் எனக்கு சேவ் பண்ணணும். index.html ஃபைல் நேம் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலில் எனக்கு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் க்ரியேட் ஃபைல்னு சொல்லி கொடுத்துடலாம். க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் how are you subscribed நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஏன் நான் யூஸ் பண்ணுறேன்னா, இதில் லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நான் மேஜராக எனக்கு பிடிச்ச எக்ஸ்டென்ஷன் என்னன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடில் லைவ் சர்வர்னு சொல்லி இங்கே லைவ் சர்வர்னு இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கே பாருங்கள், கீழே பாட்டமில் கோ லைவ்னு இருக்குது ஒரு மெனு. இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் நாம் அங்கே டெக்ஸ்ட்டு என்ன ரைட் பண்ணணுமோ how are you சப்ஸ்கிரைபர்னு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி ரன் பண்ணியாச்சு. இந்த வேலை ரன் பண்ணலாம். இன்னொரு வே என்னென்னா, நம்ம எங்கே ஃபைலை க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம். இப்போ நான் HTML tutorialனு சொல்லி ஒரு ஃபோல்டருக்குள்ளார how to run வெப்சைட் இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நான் சேவ் பண்ணேன். இங்கே index.html இருக்குது. இந்த டபுள் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைலை, இந்த HTML ஃபைலை டபுள் கிளிக் பண்ணால் அதே மாதிரி ப்ரௌசரில் how are you சப்ஸ்கிரைபர்னு நம்மளுக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? இப்படி தான் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதை எந்த பாத்தில் சேவ் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்படி டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். விசுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு லைவ் சர்வர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு கோ லைவ்னு ஒரு மெனு கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.